நோயில் பூசுதல் என்பது வெறும் ஒரு சடங்கல்ல, அது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை அருளடையாளம் என்பதை காண்போம். என்ன இங்க சத்தம்? ச்சே, இந்த அத்தைக்கு வேற வேலையே இல்லை. இதுக்கு வேலை செஞ்சு செஞ்சு என் கட்டை தேஞ்சிரும் போல. என்னம்மா சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிக்காமலே வச்சிருக்கீங்க? இந்த ஃபாதர் வந்துட்டாங்களா இல்லையா? நான் எங்க ஸ்கூல்ல இருந்து எங்க சிஸ்டரை வேற கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க அவர் வராரு? அவருக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் ஆகுது. அவருக்கு இன்னும் ஏரோப்ளேன் கிடைக்கலையாம். வந்துட்டேன். என்ன புகழாதீங்க ப்ளீஸ், எனக்கு புகழ்ச்சிலாம் பிடிக்காது. சிஸ்டர், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமா, இவர் வர நேரத்தை பாரு. ஏன் ஃபாதர் லேட்டு? அதுவா? லூசனா, பாப்பா எங்க? யூத் ப்ரோக்ராம் விஷயமா பேசணும்னு 2 நாளா ஃபோன் பண்றேன், உங்க பொண்ணு எடுக்கவே மாட்டேங்குது. ஃபாதர், என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். அச்சோ, அப்படியா? சரி, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வரேன். மிஸ்டர் லூயிஸ், உங்க பொண்ணோட உடம்புக்கு தேவையான மருந்தெல்லாம் கொடுத்தாச்சு. பட் நோ யூஸ். அவங்க உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இனிமே கடவுள் கையில தான் எல்லாம் இருக்கு. ஐயோ கடவுளே, நிலைமை கைமீறி போச்சே. ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? ஏன் என் பிள்ளைக்கு மட்டும் இந்த நிலைமை? லூயிஸ், ஃபாதர் வந்துட்டீங்களா? என்னோட கடைசி நம்பிக்கையே நீங்க தான். கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்றேன். உங்க பிள்ளைக்கு கடவுள் முழு சுகத்தை கொடுப்பாரு. ஃபாதர், என் பொண்ணுக்கு நோய் பூசுதல் கொடுங்க, பூரண சுகமடைஞ்சு அவ சீக்கிரமா வந்துருவா. கண்டிப்பா லூயிஸ். இதுக்குதான் லேட் மரியா. சாமி, காடு வாங்குது, வீடு போங்குது. தடாபுடான்னு அந்த கடைசி சடங்கு முடிச்சுட்டு போங்க சாமி. என்னம்மா இப்படி சொல்றீங்க? இது கடைசி சடங்கு கிடையாதுமா, இது சக்தி தரும் அருள் அடையாளமா. இந்த அருள் அடையாளம் பெயர் தான் நோயில் பூசல்மா. இதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷலே 6 மாதத்திற்கு ஒரு முறைன்னு எத்தனை முறை வேணுனாலும் இந்த அருள் அடையாளத்தை பெற முடியுமா. உடம்பு முடியாம சுகமில்லாமல் இருக்கிறவர்களுக்கும் சாகும் தருவாயில் இருப்பவருக்கும் இது ஒரு டானிக் மாதிரிமா. சிஸ்டர் சொன்னது கரெக்டு தான். இந்த டானிக்ன்ற இந்த எண்ணெயை பூசி சார்ஜ் ஏற்றுக்கங்க.
மருமோளே, எனக்கு இந்த கஞ்சியை குடிச்சு குடிச்சு இந்த மாத்திரையும் தின்னு தின்னு நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்குது. நல்ல ஒரு வெடக்கோழியா பிடிச்சி குழம்பு வச்சு கொண்டு வா. என்னாச்சு ஃபாதர்? நான் முன்னாடி நோயில் பூசுதல் கொடுத்துட்டு வந்தேன்ல, லூயிஸ் பொண்ணு அவங்க இறந்துட்டாங்களாம். ஏன் ஃபாதர், ஆயில் எதுவும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சா? எங்க பாட்டி எந்திரிச்சிட்டாங்க, ஆனா இவங்க இப்படி இறந்து போயிட்டாங்களே. அப்படி இல்லம்மா, கடவுள் 2 பேருக்கும் சுகத்தை கொடுத்துருக்காரு. உங்க பாட்டிக்கு உடல் சுகம் கொடுத்து இங்கே வாழ வச்சிருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு ஆன்ம சுகம் கொடுத்து அவங்களோட வேதனைய முடிவுக்கு கொண்டு வந்து விண்ணகத்திற்கு கூட்டிட்டு போயிருக்காரு. நோயில் பூசுதல்னா சாக வைக்கிறது இல்ல, நிம்மதி கொடுக்கிறது. நலம் தரும் மருத்துவராகிய கிறிஸ்துவை சந்திக்க வைத்து நம் பாவங்களையும் அவற்றிற்குரிய தண்டனைகளையும் போக்கி நம்மை விண்ணக வாழ்விற்கு தயாரிக்கிற அருளடையாளம் நோயில் பூசுதல். இது இறப்போரின் அருளடையாளம் அல்ல, வாழ்வோரின் அருளடையாளம் என்பதை 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் மெய்ப்பித்து காட்டுகிறது.